அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நம்ம வெளியிட்டிருந்த வீடியோவுக்கு வந்து சிஏபியிலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து இந்த செக்ரட்டரி அவர்கள் அதை வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நன்றி. அதில் பார்த்தீங்கன்னா வதந்திகளை யாரும் நம்ப வேணாம், வதந்தியான வீடியோஸ்கள் யாரும் வெளியிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எது வதந்தி அப்படின்றது மக்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஆஸ் எ செக்ரட்டரியாக உங்களுடைய ஒர்க்கை பண்ணுறீங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் என்ன கேட்டுக்கிட்டேன் அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போதைக்கு மினிமம் 2 பிளேயர்ஸ் வந்து 11ல் ஆடுறாங்க பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கில். அதை இன்னும் உயர்த்தி 4 to 5 பேராக ஆக்கணும் அந்த 11ல் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. வதந்திகள் யாரும் பரப்ப வேணாம், வதந்திகளான வீடியோஸ் யாரும் போட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் ஒரு சின்ன கேள்வி, அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். குறைந்தபட்சம் 2 பேர், அதிகபட்சமாக வந்து முழு 11ஸுமே பாண்டிச்சேரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அற்புதமான வார்த்தை. அது இருந்தால் இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் வந்து கஷ்டப்படுறது. ஆனால் அங்கே ஒரு இக்கு வைக்கிறாரு. அது வந்து அந்த ஓனர்ஸ் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இங்கே ஒரு சின்ன கேள்வி சார், எங்களுக்கு செக்ரட்டரி சார் உங்ககிட்ட, பிபிஎல் அப்படின்றது ஓனர் சம்மந்தப்பட்டது. ஏன்னா ஓனர்ஸ் தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அப்படியே ஸ்டேட் டீமுக்கு வந்துருங்க. ஸ்டேட் டீம் அப்படின்றது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி அவங்க கையில் தான் இப்போ முழுமையாக இருக்குது. அதில் ஏன் பாண்டிச்சேரி பிளேயர்ஸ் வந்து விளையாட வைக்க முடியல? பிபிஎல் அப்படின்றத ஓனர்ஸ் மேலே பழி போட்டிங்க. அவங்க எடுக்கலாம், முழு 11ஸையும் விளையாட வைக்கலாம், ஆனால் அவங்க விளையாட வைக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்கள் ப்ரெஸ் மீட் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டேட் டீம்னு வரும்போது அசோசியேஷன் தானே முழுமையாக அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஏன் நீங்கள் வந்து பசங்களை விளையாட வைக்க மாட்டீங்க, மறுபடியும் அதர் ஸ்டேட் பிளேயர்ஸே உள்ளே விளையாட வைக்கிறீங்க? இந்த கேள்விக்கும் கொஞ்சம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தெளிவான ஆள், உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்க, அதை கரெக்டாக ப்ரெஸ் மீட் கொடுப்பீங்க. ஸோ அதையும் கொடுத்துருங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் அதர் ஸ்டேட்டில் ப்ரீமியர் லீக்ஸ்லாம் பார்க்கலாம். தமிழ்நாடு டிஎன்பிஎல் அதை எடுத்து பார்க்கலாம். டோட்டலாக 8 டீம்ஸ், ஆல்மோஸ்ட் 160 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. 160 பிளேயர்ஸில் ஒரு டீமுக்கு அவங்க அலோவ் பண்ணியிருக்கிறது 2 அவுட் ஸ்டேஷன் பிளேயர் தான். பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் மினிமமாக 2 பிளேயர் டீமில் கம்பல்சரி விளாடணும் அப்படின்ட்டு விட்டுட்டீங்க. அந்த 2 பேர் தான் விளாட்றான் இன்றைக்கும். அது அதிகமாச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக மக்கள் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ் மேலும் மேலும் இந்த மாதிரி பாதிக்கப்படுறது இனியும் அது கண்டினியூ ஆகாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் கிளியராக சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில். இதற்கு இந்த பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ், இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள், இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம பேசுகிற விஷயங்கள் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா, பாண்டிச்சேரி சேர்ந்த கிரிக்கெட்டர்ஸ்க்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் பாண்டிச்சேரி சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள்